இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 4 காம்பவுண்ட்ஸ்க்கான ஐயுபாக் நேம் தான் நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இங்க குடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, பேரண்ட் செயின் இதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பங்க நம்ம எது பேரண்ட் செயின் நம்ம வந்து பார்த்தாலே தெரியுது. இதான் வந்து ஸ்டேட் செயினா வந்து இருக்குது. நெறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்மெட் வந்து நமக்கு வந்து இங்க தான் இன்க்ளூட் ஆகுது. அப்ப நமக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து குடுக்கணும். அப்ப நம்பரிங் குடுக்கும்போது ஃபங்ஷனல் குரூப்க்கு நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து குடுக்கணும். அப்பங்க ஃபங்ஷனல் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால். அப்ப ஆல்கஹால் அட்டாச் ஆகிற கார்பன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். இது நமக்கு செகண்ட் கார்பன். இது நமக்கு தேர்ட் கார்பன். இது நமக்கு வந்து ஃபோர்த். இது நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன். அப்ப மெயின் செயின்ல நமக்கு மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னா 5 கார்பன் வந்து இருக்குது. அப்ப சப்ஸ்டிட்யூயன்ட் நமக்கு எத்தனை இருக்குது? 3 வந்து இருக்குது. 1 குளோரின் இருக்குது. 2 மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப நம்ம வந்து ஐயுபாக் நேம் எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்? சப்ஸ்டிட்யூயன்ட் நேம் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப இங்க 2 டைப் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து இருக்குது. ஒன்னு குளோரோ, இன்னொன்னு வந்து மெத்தில். அப்ப ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா குளோரின தான் எழுதணும். அப்போ 4 குளோரோ. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 4 குளோரோ, அப்புறம் 2, 3 2 பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது? மெத்தில் வந்து இருக்குது இல்லையா? அப்ப 2, 3 டைமெத்தில். ஓகே. ஸோ டைமெத்தில் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் வந்து இருக்குது. அப்ப 5 கார்பன் இருந்துச்சுன்னா நமக்கு என்னன்னா பென்டேன். ஓகே. பென்டேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்குது? ஆல்கஹால் வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பென்டேன் பென்டனால்னு கூட எழுதலாம். பென்டனால்னு கூட எழுதலாம். இல்ல பென்டேன் 1 ஆல் கூட எழுதலாம். எதுவுமே இதுல தப்பு கிடையாது. அப்ப ஃபங்ஷனல் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, அத நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்க்கு ஐயுபாக் நேம் வந்து இதான். இதான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்க்கான ஐயுபாக் நேம். ஓகே. இப்போ நமக்கு வந்து செகண்ட் காம்பவுண்ட் எடுப்போம். செகண்ட் காம்பவுண்ட்க்கு என்ன ஃபங்ஷனல் குரூப் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ ஆக்ஸிஜனுக்கு 2 பக்கமும் நமக்கு வந்து R குரூப் இருந்துச்சு அப்படின்னா, இது என்ன சொல்லணும்னா ஈத்தர்ன்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப ஈத்தருக்கு ஐயுபாக் நேம் குடுக்குறது கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபரெண்டா வந்து இருக்கும். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். இந்த சைடுல நமக்கு வந்து 3 கார்பன் வந்து இருக்குது. இந்த சைடுல நமக்கு வந்து 2 கார்பன் தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதத்தான் நம்ம வந்து பேரண்ட் செயின வந்து சூஸ் பண்ணணும். அப்ப பேரண்ட் செயினா இத சூஸ் பண்ணியாச்சு. 2வது நம்ம என்ன நம்பரிங் வந்து குடுக்கணும். அப்ப நம்பரிங் குடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் குடுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு செகண்ட் கார்பன் குடுக்கலாம். இதுக்கு வந்து தேர்ட் கார்பன் வந்து குடுக்கலாம். அப்ப நமக்கு வந்து மெயின் செயின் வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரிங் குடுத்தாச்சு. அப்ப இத நம்ம என்ன பண்ணோம்? சப்ஸ்டிட்யூயன்ட்டா வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஈத்தர் எப்பவுமே நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா தான் நமக்கு வந்து வரும். ஓகே. அப்ப நமக்கு வந்து செகண்ட் காம்பவுண்ட்க்கு ஐயுபாக் நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பொசிஷன்ல மீத்தாக்சி குரூப் மீத்தாக்சில ஈத்தாக்சி 2 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்ப ஈத்தாக்சி குரூப் வந்து இருக்குது. செகண்ட் பொசிஷன்ல ஈத்தாக்சி. செகண்ட் பொசிஷன் நம்ம பண்ணா ஈத்தாக்சி குரூப் வந்து இருக்குது. அப்ப ஈத்தாக்சி புரோப்பேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி புரோப்பேன் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் ஐயுபாக் நேம் ஆஃப் த செகண்ட் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேர்ட் காம்பவுண்ட் வந்து ஐயுபாக் நேம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து தேர்ட் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் நம்ம வந்து ஐயுபாக் நேம் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல மெயின் செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால். அப்ப OH வந்து நமக்கு பென்சீன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு வந்து ஃபீனால். அப்ப இந்த OH அட்டாச் ஆகிற கார்பன் தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது நமக்கு வந்து சிக்ஸ்த் கார்பன். அப்ப இங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் குரூப் எந்த கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குதோ அதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். அதுவே நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணு கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு போகலாம், இல்ல ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து போகலாம். அப்ப அது என்ன செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. சிக்ஸ்த் பொசிஷன் வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அது நம்ம சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப நமக்கு என்ன ஐயுபாக் நேம் வரும்? 2,6 டைமெத்தில். ஓகே. ஸோ 2,6 டைமெத்தில் ஃபீனால். ஓகே. ஸோ திஸ் த ஐயுபாக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபோர்த் காம்பவுண்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஃபோர்த் காம்பவுண்ட்ல என்ன குடுத்துருக்காங்க? சைக்ளோஹெக்சேன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப சைக்ளோஹெக்சேன் நம்பரிங் குடுக்கும்போது, ஒண்ணு நம்ம என்ன குடுக்கலாம்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இத செகண்ட் கார்பனா எடுத்துக்கலாம். இல்ல இத ஃபர்ஸ்ட் கார்பனா எடுத்துக்கலாம், இத செகண்ட் கார்பனா எடுத்துக்கலாம். எப்படினாலும் சப்ஸ்டிட்யூயன்ட்டோட நம்பர் பொசிஷன ஆட் பண்ணும்போது, நமக்கு வந்து சேம் நம்பர் தான் வரும். அப்ப எது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டான மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ, இது வந்து நமக்கு என்ன? ஈத்தாக்சி. அப்ப ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து முதல்ல எது வரும்? ஈத்தாக்சி தான் வரும் இல்லையா? அப்ப நம்ம ஈத்தாக்சி இதுக்கு லோயர் நம்பர் வந்து குடுக்கணும். அப்ப ஈத்தாக்சிக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் குடுக்கணும். அப்ப நமக்கு என்ன வரும்? இந்த மெத்தட் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தாக்சிக்கு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப். ஓகே. அப்ப நமக்கு வந்து ஃபோர்த்துக்கு வந்து நமக்கு வந்து என்ன ஐயுபாக் நேம் வந்து வரும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது? ஈத்தாக்சி வந்து இருக்குது. 1 ஈத்தாக்சி. ஓகே. 1 ஈத்தாக்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நைட்ரோ சைக்ளோஹெக்சேன். cyclohexane. So this IUPAC name for the fourth compound. அப்போ ஒரு ஆல்கஹால் காம்பவுண்டுக்கும் ஒரு ஈத்தர் காம்பவுண்டுக்கும் எப்படி நம்ம IUPAC நேம் எழுதுன்றதை நம்ம வந்து இங்க பார்த்துருக்கோம்.